வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். இன்ஸ்டாகிராம் பதிவால் சிக்கிய பெரிய பிரபலம், இதுதான் இன்னைக்கு ஹாட் ஆஃப் த டே. எனக்கே அதிர்ச்சியா இருக்கு, என்னது ஒண்ணும் புரியல. என்னங்க நீங்க மாநாட பத்தி பேச வேணாம், அதை முச்சிடலாம் எதுக்குடா அப்படின்னு இருந்தா இல்லங்க, நீங்க பேசி ஆகணும்ட்டு கண்டென்ட்டுக்கு மேல கண்டென்ட் கொடுத்தா நாங்க என்ன செய்யணும்? 5 நாள் மேல ஆகுது. இருந்தாலும் விட முடியலையேங்க. ஒண்ணும் இல்ல, அந்த மாநாட்டுல நீங்களே பாத்திருப்பீங்க, நம்மளுடைய வருங்காலத்து முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்ளும் தாவேகா தலைவர் விஜய் மாமா. அந்த விஜய் மாமா என்ன பண்ணாருன்னா, அந்த ரேம்ப் வாக் நடக்கும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாரு பாத்தீங்களா, செல்ஃபி வீடியோ. செல்ஃபி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டாரு. போஸ்ட் போட்டோம்னா என்னங்க 100 மில்லியனுங்க வியூங்க, 10 கோடி பேருங்க. இப்ப என்னன்னா 12 கோடியை தொட போடுங்க. ஏங்க 1.5 கோடி லைக்குங்க, எவ்வளவு கமெண்ட்டுங்க, ஏங்க சிஎம் போறாருங்க அப்படின்ட்டு தான் இந்த அணில் குஞ்சுகள் என்ன பண்ணானுங்க, அப்படியே துள்ளி நின்றானுங்க. இது மாதிரி எந்த தலைவருக்காச்சும் வியூஸ் போச்சோ, லைக் போச்சோ, கமெண்ட் போச்சோன்னு. இப்போ அந்த லைக்கையும் கமெண்ட்டையும் வியூஸையும் நோண்டி நோண்டி எடுக்கிறோம் நாங்க டீடைல்ஸ. அந்த டீடைல்ஸ வச்சு பாத்தீங்கன்னா, ஏண்டா இதுக்கெல்லாமடா வெட்டி விளம்பரம் தேடுவீங்க, எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்பு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த டீடைல்ஸ் என்னன்றது வீடியோக்குள்ள பொறுமையா போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. விஜய் மேலே பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு சைடு ஒரு குடும்பம் அழுவுது. சோ காமெடியான விஷயங்களும் இருக்கிறது, சீரியஸான விஷயங்களும் இருக்கிறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம, இன்னைக்கு லீவ் தான், அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அர்ஜென்ட்டா எங்கேயும் போக வேணாம், கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஓகேவா? நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சூப்பர் தேங்க்ஸ் செய்து உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேத்து பாத்தீங்கன்னா தினேஷ்குமார், குப்புசாமி, செழியன், அந்தோனி, ஆரோக்கியம்மாள், இவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இவங்களுக்கு மட்டும் இல்லாம அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ், முக்கியமா எங்களுடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு, பிகாஸ் கண்டென்ட் கொடுக்கிறது அவரு தான். அவரை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். நன்றி மாமா, பிகாஸ் we are real virtual warriors. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். அதாவதுங்க, நேத்தம் முந்தா நேத்தம் பாத்தீங்கன்னா நியூஸ்ல ஒரே விஷயம், இன்ஸ்டாகிராமில் பிரபலமாகிறது விஜயின் பதிவு, 11 கோடி பேரை கடந்து செல்கின்றது வீடியோ, 20 கோடி ரீச் ஆக போகிறது. ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மக்கள் தொகை எவ்வளவுன்னா 7-7.5 கோடி தான் மக்கள் தொகை. அவ்வளவுதான் மக்கள் தொகைனா, அது 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களையும் சேர்த்து, பிறந்த குழந்தைங்களை உட்பட சேர்த்து 7-7.5. கணக்கு தப்பா இருக்கலாம், ஒரு 8 கோடின்னு கூட வச்சுக்கோங்க, போனா போது வச்சுக்கோங்க. 8 கோடி பேர் தான் இருக்காங்க. எத்தனை பேர்கிட்ட போன் இருக்கும்? போன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு கம்மி, ஒரு 10%, 20% பேர்கிட்ட தான் போன் இருக்கும். 2 கோடி வச்சுக்கப்பா, 3 கோடினே வச்சுக்கோங்க. 3 கோடி பேர்கிட்ட போன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 கோடி பேர்ல எத்தனை பேருங்க இன்ஸ்டாகிராம்ல இருப்பான்? நீங்களே சொல்லுங்களேன். இன்ஸ்டாகிராம்ன்றது யாருதுன்னா 18 to 30 வயசு, இவங்க தான் இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க. இப்ப யூடியூப் ஆடியன்ஸே இன்ஸ்டாகிராம்ல இருப்பீங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஆக்டிவா இருப்பீங்களான்னு பார்த்தா இருக்க மாட்டீங்க. ஏங்க நாங்களே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு ஆக்டிவ் கிடையாது. எங்களுக்கு யூடியூப், ஃபேஸ்புக் அவ்வளவுதான். ஏன்னா நாங்கெல்லாம் எப்பனா ட்விட்டர், எப்பனா இன்ஸ்டாகிராம். சோ நாங்களே இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இல்ல. அப்போ எவ்வளவு பேர் ஆக்டிவா இருப்பாங்கன்னா ரொம்ப கம்மி, சின்ன பசங்க இருப்பாங்க, சின்ன பசங்க தான் இருப்பாங்க. சோ மிஞ்சி போனாலும் இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ்ன்றது நீங்க வச்சுக்கோங்க, ஒரு 1 கோடி பேர்னு வச்சுக்கோங்க. அப்ப வியூஸ் எவ்வளவு போகணும்? 1 கோடி தான், 1 கோடி போகணும். சரி, நீ சொல்லுவ, தமிழ்நாட்டுல மட்டும் தான் எங்களுக்கு ஃபேன்ஸ் நினைச்சிருக்கியா? உலகம் ஃபுல்லா இருக்குதியா? கேரளா எங்க கோட்டையா கொட்டையானுவானுங்க. கோட்டைன்னு சொன்னா கூட கொட்டன் தெரியாது. அந்த கோ போடணுமா, இந்த கோ போடணுமா தெரியாது. சரி, ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிறீங்க, ஓகே விடுங்க. ஆமா, அப்புறமா கேரளால ஃபேன்ஸ் இருக்கு, ஆந்திரால ஃபேன்ஸ் இருக்கு, கர்நாடகா, உலகம் ஃபுல்லா இருக்கியா? சரியா, சரி, இன்னொரு 2 கோடி எக்ஸ்ட்ரா போடு. அப்ப எத்தனை வியூஸ் வரணும்? 3 கோடி வியூஸ். ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற வியூஸ் இதெல்லாம் சரிங்க, தப்பு இருக்காது, கோளாறு இருக்காதுன்னு. ஆனா நீ 10 கோடி 11 கோடின்னு போகும்போது, அப்போ அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. விஜய் மாமா ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்போ அத நோண்ட ஆரம்பிக்கணும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒரு விஷயம் நடக்குங்க. அது என்னன்னா, இந்த பூஸ்ட் பண்ணுவாங்க.
இது வந்து யூடியூப்லயும் ட்விட்டர்லயும் அந்த அளவுக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா சிக்கிப்பாங்க. அது வந்து ஒரு நேர்மையா நடக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அவங்க வந்து இந்த ரோபோ கீபோர்ட்ஸ் வச்சு அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறோம்னாலே இந்த வீடியோ எடுத்து இன்னொரு சேனல்ல போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து டிடெக்ட் ஆயிடும், காப்பிரைட்ஸ் அடி வாங்கிடும். சோ அந்த மாதிரி இருக்கு. சோ ஃபேக்ன்றது இருந்தாலும் ரொம்ப கம்மி. ஆமா. பட் இந்த இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா அடிச்சு தள்ளுவாங்க. அடிச்சு தள்ளுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பூஸ்ட் பண்ணுவாங்க வீடியோஸ், பேட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு 1 லட்சம் வியூஸ் வேணுமா, எங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க சாமி, 10,000 கொடுங்க சாமி, 1 லட்சம் வியூஸ் குத்துருவோம். உங்களுக்கு வந்து இவ்வளவு லைக்ஸ் வேணுமா, ஃபேக் ஃபாலோவர்ஸ், ஃபேக் ஒரு 5,000 கொடுங்க சாமி, நாங்க 1 லட்சம். அப்படி இருக்கிற ஏஜென்சி கிட்ட இந்த தாவேகா என்ன பண்ணிருக்குன்னா இந்த பொறுப்பை கொடுத்துருக்கு. இந்த பொறுப்பை கொடுத்துட்டு ஏங்க எங்களுக்கு 10 கோடிக்கு மேல தாண்டணும், தாங்க வச்சுக்கோங்க துட்டு, வியூஸ்க்கு ஒரு துட்டு, தா வியூஸ் ஒண்டி இருந்தா கண்டுபிடிச்சிருவான், லைக்ஸ் இருக்கணும், தா லைக்ஸ்க்கு ஒரு துட்டு, அப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. லைக்ஸ் ஒண்டி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவானுங்க, ஷேர் இருக்கணும், கமெண்ட்ஸ்க்கு ஒரு துட்டு, ஷேருக்கு ஒரு துட்டு வச்சுக்கோ. கிட்டத்தட்ட இந்த 10-11 கோடி வியூஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடியாச்சும் செலவு பண்ணிருப்பான். ஓ இப்ப மக்கள் நம்ம சொன்னதை நம்பி இருக்க மாட்டாங்களா? இல்லப்பா, அனில் குஞ்சிலும் நம்பி இருக்க மாட்டான். ஓ நீயும் நம்பலையா? பாருங்க, பக்கத்துல இருக்கிறவனே நம்ப மாட்டான். அப்போ ஆடியன்ஸ் நீங்க நம்புவீங்களான்னா எதனா பேசினே இருக்கிற ப்ரூஃப் காட்டு, ப்ரூஃபோட பேசியா என்னையா நீ பேசினே இருக்கிறீங்கன்றீங்க. கவலைப்படாதீங்க, ஐ ஹேவ் ப்ரூஃப் ஃபார் யூ. நேத்து நான் வரல, ஆக்சுவலா கொஞ்சம் வெளியில போனனால இந்த வீடியோ நேத்தே போட வேண்டியது, பட் போட முடியல. அந்த ப்ரூஃப ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணிடுவோம். இப்ப நீங்க சொல்லுவீங்களா எங்க கொள்கை பாடலை பத்தி தெரியணுமா, வீடியோ பாருங்க. எங்க கட்சி கொடியை பத்தி தெரியுமா, வீடியோ பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அதே மாதிரி நீங்க பண்ண டுபாகுர்தானத்தை பத்தி தெரியணுமா, இந்த வீடியோ பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, இவருக்கு லைக்ஸ் விழுந்திருக்கு, வியூஸும் வந்திருக்கு. பட் எங்கேருந்து வந்திருக்கு, எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நீங்களே அவரோட வீடியோ ஆக்டர் விஜய்னு ப்ரொஃபைலில் இருக்கும், உள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே வந்து லைக்ஸ் இருக்குல்ல, இந்த 12.1 மில்லியன் லைக்ஸை கிளிக் பண்ணுறீங்க. யார் இவருக்கு லைக் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே எடுப்போம். வந்து பாருங்கள், சஜன் சுக்லா கண்டிப்பாக இந்திக்காரன், விக்ரம் தேசாய் கண்டிப்பாக இந்திக்காரன், நாட் அலோன் நேஹால் சௌத்ரி கண்டிப்பாக இந்திக்காரன், அதாவது நார்த் இந்தியா. தீபக் நரிகே யார், இந்த பாருங்க மேலே பாருங்கள், இந்தி. அடுத்தது ஜோயப் காசி இந்தி. அடுத்தது வைபவ், இந்த பாருங்க எம்ஹெச்ன்னு போட்டிருக்கு, இந்தி. மிஸ் ராணாஜி, இந்த ராணாஜி போனாஜிலாம் எங்களுக்கு யாருன்னு தெரியும், இந்தி. அப்புறமா பாருங்கள் கட்டாச்சா மா ஆர்ஜேடி லவர், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது பான்பராக் இது. மிஸ்டர் பாரத் கைரே இதுவும் இந்தி. மிஸ்டர் டெவில் ரிஷு தீபக் யாதவ் இவரும் இந்தி. மிஸ்டர் ஜோயப் கான் இவரும் இந்தி. மிஸ்டர் விபின் திவாரி இவரும் இந்தி. மிஸ்டர் சிவா, இந்த சிவாவும் இந்தி சிவா. மிஸ்டர் குஷாகரா அவாஸ்தி இந்தி. மிஸ்டர் அமித் தாக்கூர் இந்தி. இந்த பாருங்கள், நீங்களே பாருங்களேன், ஒரு லைக்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 லைக்கு இந்தி லைக்காக இருக்குது, ஒரே ஒரு லைக்கு தமிழ் லைக்காக இருக்குது. நான் சொல்லுறது பொய்ன்னு யாருன்னா சேலஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவை போயிட்டு அந்த லைக்ஸ் எடுத்து நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 1 கோடி லைக்ஸ் இருக்குன்னா அதில் வந்து 50,000 லைக்ஸ் கூட தமிழ்நாட்டுக்காரனாக இருக்க மாட்டான். ஐ மீன் சவுத் இந்தியாவே இருக்காது, எல்லாமே ஃபேக் ஃபேக் ஃபேக். ஃபேக்குக்கு மறுபெயர் இந்த தற்குறி வெற்றி கழகம். இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா பாத்தியா இல்ல இந்த அளவுக்கு நோண்டி நொங்கு எடுத்திருக்க. இந்த லைக்ஸ வந்து எங்க தமிழ்கார நாட்டுக்காரன் லைக் பண்ணா ஓகே ஏத்துக்கலாம், கேரளாக்காரன் லைக் பண்ணா ஏத்துக்கலாம். உனக்கு ஆணி இந்தியா ரசிகர் கூட்டம் கிடையாது, உனக்கு எவன் இந்தியில இருந்து லைக் பண்றான்? பிகாரி எல்லாம் வருது, பிகாரி இருக்கிறான், மகாராஷ்டிரி இருக்கிறான், பஞ்சாபி இருக்கிறான், ராஜஸ்தானி இருக்கான். யார் இவனுங்களா? பான் பிராக் போட்டு துப்புற கேரக்டர்ஸ் எல்லாம் இப்ப ஏன் வந்துச்சு உள்ள? சோ இதுல இருந்தே தெளிவா தெரியுது பாருங்க. அந்த லைக்ல பாத்தீங்கன்னா இருக்கு, தமிழ்நாட்டு லைக்கும் இருக்கு, நான் இல்லன்னு சொல்லுங்க, இல்லாம இருக்காது. ஒரு 100 லைக்ல ஒரு 4-5 லைக் தான் தமிழ்நாட்டுக்காரங்க. அப்போ நீ ஒரு கோடி லைக்ல மிஞ்சி போனா 50,000 தான் தமிழ்நாட்டு லைக். கண்டிப்பா. மத்த எல்லாமே எதுனா ஃபேக். எல்லாம் இந்த பேட் ப்ரமோஷன்ஸால இவங்க ரெடி பண்ணி அவனுக்கு என்ன வீடியோல என்ன இருக்குன்னு கூட தெரியாது. இந்த மூஞ்சி யாருன்னு கூட சத்தியமா அவனுக்கு தெரியாது. கண்டிப்பா தெரியாதுப்பா.
ஏங்க இது ஏதோ சினிமா போஸ்ட்னா கூட பரவாயில்ல, நம்ம ஏப்பா, எல்லாமே ஃபேக்கா பாப்பா? லியோ படத்துல இப்போதான் காரி மூஞ்சில துப்புனாங்க. சி. ஏன்னா 160 கோடி தான் தியேட்டர்ல வசூல் பண்ணிட்டு 600 கோடி 700 கோடி பில்டப் போட்டீங்களே, மொத்தம் சேட்டலைட் உரிமம் சேர்த்தே 400 கோடி தான். அப்ப இதுவும் பொய்யா மாமா? சினிமாலதான் போய் சொல்றீங்கன்னு பார்த்தா விஜய் மாமா என்ன மாமா இது கர்மா? இது பேரு சௌத்ரி கீதிரி எல்லாம் உனக்கு அவங்க என்ன சம்பந்தம் இருக்கு? ராணி சிங், ராஜா சிங் என்னென்னமோ வருதுங்க. நீங்களே பாருங்க, நான் தப்பு சொல்ல, நீங்களே போங்க ஆக்டர் விஜய்னு இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. அவரது வந்து அந்த வீடியோ இருக்கும், உள்ள போயிட்டு லைக்ஸ் கிளிக் பண்ணிட்டு அந்த ஆர்ட் பக்கத்துல கீழே நம்பர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா யார் யார் லைக் பண்ணிருக்காங்கன்னு காட்டும். அதை போய் பாருங்களேன். அதே போல கமெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்க. அதை போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேவலமா இருக்கு. ஃபுல்லா ஹிந்தி. தமிழ்நாட்டுக்காரனே கொஞ்சோண்டு தான் இருக்கான். அப்போ தெளிவா தெரியுது, திஸ் இஸ் பேடு ரீச். அதாவது நம்ம லாட்டரி டிக்கெட்டுக்கு வந்து காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான், அதனால வந்து இது போட்டாங்க. ஏங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரிச்சிருந்தா காசோட அருமை தெரிஞ்சிருக்கும். இப்படி எல்லாம் செலவு பண்ண தோணாது. இப்போ நாங்க வந்து ஒரு லைக் கூட நேர்மையா தான் வாங்குவோம், ஒரு வியூ கூட நேர்மையா தான் வாங்குவோம். எங்களுக்கு ஏன்னா எங்க கிட்ட காசு இல்லை, இப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு நேர்மை, ஏன்னா ரியல் வர்ச்சுவல் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஆனா இவனுங்க இப்படிதான் டுபா குருத்தனம் பண்ணி இவர நாளைக்கு சிஎம் ஆக்க போறாங்க. இதுல இது பண்றதுனால அவங்க என்ன பயன்? சிஎம் ஆகுறாரு. எவ்வளவு பேர் என்ன ரீச் பண்ணிட்டாங்க. நான் நியூஸ் சேனல் எல்லாம் வந்துட்டேன். அதுல போட்டா வந்து என்ன அதுதான் 10 கோடி பேரு 11 கோடி பேர் என் வீடியோ பாத்துருக்கானுங்க. ஒரு 5 கோடியை கூட மைனஸ் பண்ணிக்கோ, சரி, மிச்சம் 6 கோடி ஓட்டு எனக்கு வருது இல்ல, வந்துச்சா இதுலயே? அவ்வளவுதான். ஓ, இதான் வந்து பிரச்சாரம், இதான் பிரச்சாரம். வாவ் வாவ் ஃபேண்டாஸ்டிக். சரி, லைக் இப்போ ஒரு ரெண்டாவது ப்ரூஃப் நம்ம காட்டணும். லைக் ஒண்டினா சரி, ஓகே, லைக்ல தப்பு பண்ணியாச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட் வரும் கமெண்ட்ஸ். ஏன்னா கமெண்ட்ஸ்லயும் கணக்கு காட்டணும்ல. கமெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, அதுக்கும் டாக்குமெண்ட் இருக்கு, போட்டு வீடியோ போடுப்பா, டாக்குமெண்ட்டை பாருங்க. லைக்ல தான் இவனுங்க கோல்மால் பண்ணானுங்களே, கமெண்ட்லயாச்சும் உருப்படியா இருக்கிறானுங்களான்னு பார்த்தா இங்க பாருங்க, பிக் ஃபேன் சார், ஐ எம் ஃப்ரம் பிஆரா. கண்டிப்பா விஜய்க்கு பிஆர்ல ஓட்டு. இங்க பாருங்க, இந்த ஃப்ரீக்கிங் வைஸ்னு ஒரு ஃபேக் ஐடி இருக்கு. இந்த பாருங்க, 0 போஸ்ட், வெறும் 49 ஃபாலோவர். ஸோ இதெல்லாம் அந்த பெய்டு ப்ரொமோஷன்ல வர கேரக்டர்ஸ். இந்த பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9, அப்படியே கீழே வாங்க, 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 அப்படியே போயினே இருக்கு. அதாவது கமெண்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஃபேக்கா ஐடிஸை கிரியேட் பண்ணியும் இந்த பேடு ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட கொடுத்தோம் பாருங்க, போயினே இருக்கு பாருங்க. அந்த இப்படிதாங்க திருட்டுத்தனமா எல்லாத்தையும் பண்ணுறது தான் இந்த தமிழக வெற்றி கழகம். கமெண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எங்கன்னா அங்க இங்கதான் இந்த தமிழ்நாடு கமெண்ட்ஸ் இருக்குது, ஃபேக் ஐடிஸ் இருக்கு பாத்தியா, அவனுக்கு கிட்ட கொடுத்தது ஃபுல்லா பான்பராக் பாய்ஸ். இந்த பான்பராக் பாய்ஸ் உள்ள போயிட்டு ஃபயர், விஜய் விஜய் ஃபயர் 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 விஜய் விஜய், ஃப்ரீக்கிங் மாசம். யாரா விஜயோட ஃபேனுங்க? யாரும் ஒருத்தனே கிட்டத்தட்ட எனக்கு நான் கால்குலேட் பண்ணேன், அவனே வந்து ஒரு 400 கமெண்ட் கொடுத்துருக்கான் உள்ள. 400 கமெண்ட் உள்ள. நான் இப்ப உங்களுக்கு டாக்குமெண்ட்ல காட்டுறது கம்மி தான், கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ண முடியல, என்னால டைம் போர் அடிச்சு போச்சு. அவ்வளவு கமெண்ட்ஸ் ஒருத்தனே. இதே மாதிரி பல பேரு வெறும் கமெண்ட் ஆச்சு தள்ளி விட்டுருக்கான் இவருக்கு. அவன் உண்மையான தமிழ்நாட்டுக்காரனா இருந்தா கூட நான் பாராட்டுவேன். ஆமா, தமிழ்நாட்டுக்காரனும் கிடையாது, ஃபேக் ஐடி. எல்லாம் ஃபேக் ஐடி தான் பழகுது. இந்த பொழப்பு எதுக்குங்க? உன்ன நீ சிஎம் இல்லங்க, ஒரு கவுன்சிலர் கூட ஆகலங்க. ஒரு கவுன்சிலர் ஆகாத நீயே மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கியே, நாளைக்கு நீ ஆட்சி அதிகாரம் கையில வந்தா என்ன பண்ண மாட்ட? ஒன்லி ஊழல் தான். ஏங்க நான் எதனா தப்பா பேசுறேன்? கரெக்ட், 100%. இந்த இன்ஸ்டாகிராம்ன்றது வந்து நீங்க வந்து என்ன கேள்வி கேட்கலாம்ப்பா, இதெல்லாம் என்னப்பா இத போட்டு நீ இப்படி சொல்லிருக்கியப்பா, சரி சும்மா ப்ரொமோஷன் பண்ணிக்கினாருப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஏத்துக்க முடியாதுங்க. ப்ரொமோஷன் பண்ண இப்போ ஏங்க இது சினிமா படமா? ஒரு போஸ்டரா, ஒரு ட்ரெய்லரா? நீ போ ப்ரொமோஷன் பண்ணு, பேடு ப்ரொமோஷன் பண்ணு, பூஸ்ட் ப்ரொமோஷன் பண்ணு, உன் கெத்த காட்டிக்கோ. ஏன்னா அது சினிமா. சரி, உன் படம் இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் ஆகும், இல்ல வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் ஆகும், நீ ப்ரொமோஷன் பண்ற, நான் ஏத்துக்கிறேன், சைலண்டா விட்டுறேன். இது அரசியல். நீ எங்க நிக்க போற எலெக்ஷன்ல? தமிழ்நாட்டுல. எங்க சிஎம் ஆக போற? இங்கதான். அப்போ இன்னும் ஆணிக்கு நீ நார்த் இந்தியாக்காரங்கிட்ட போற?
அவன் கிட்ட என் பேடு ப்ரமோஷன் பண்ற? அப்படி ஏன் ஊரை ஏமாத்துற விஜய் மாமா? ஊர் இத்தனை ஊரை தாங்க ஏமாத்திருந்தோம். ஏன்னா லைக் கமெண்ட்டுக்கே இவ்வளவு ஊரை ஏமாத்திருக்குன்னா அப்ப வியூஸ் 12 கோடி வரத்துக்கு நீ என்னென்ன பண்ணிருப்ப? அதுதான் கிட்டத்தட்ட மினிமம் பட்ஜெட் ஒரு 5 கோடி ஆயிருக்கும். கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த 5 கோடியை யாருக்கு தெரியுமா நீ குத்துருக்கலாம்? மாநாட்டுல இது பண்ணுவோம். மாநாட்டுல இப்ப செத்து போனானுங்களே ஒரு குடும்பம் அழுவுது. ரொம்ப கஷ்டமா இதை பாக்குறது. இந்த குடும்பம் அழுவுற வீடியோவை பாருங்க ஃபர்ஸ்ட். தாவேகா 2வது மாநில மாநாட்டுக்கு போன 22 வயது இளைஞர் பலியா. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே புதுக்குடி கிராமத்தை சேர்ந்த ஜெயசூர்யா என்ற இளைஞர் வந்து தாவேகா மாநாட்டிற்கு சென்று வீடு திரும்பிய போது லாரியில அடிபட்டு பரிதாபமா இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு தெரியல டிவிகே மாநாடுல எடுக்கிற வீடியோ தான் கடைசி வீடியோன்னு. எப்படி அந்த தாய் கதறி கதறி அழுகுறாங்க? யாரால அழுகுறாங்க? உன்னால. இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே ஒருத்தன் பேனர் வச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பையன் செத்து போனான். 19 வயசு பையன், காலேஜ் செகண்ட் இயர். அங்க நீலகிரியில ரோஷன்ற ஒரு பையன் உன் மாநாட்டு திடல்ல செத்து போனான். அவனும் சின்ன பையன். அவன் குடும்பம் எவ்வளவு கதறி அழுதுன்னு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு 1 ரூபாய் நிதி உதவி. 6 நாள் ஆகுதுப்பா. 1 ரூபாய். 2 பேர் வர வழியில ஆக்சிடென்ட்ல செத்து போனானுங்க. ஒருத்த மாநாடு விட்டு போகும்போது செத்து போனான். 1 ரூபாய் நிதி உதவி குத்தியா? ஆனா துபாக்கு ஒரு பேடு ப்ரமோஷனுக்கு உக்காந்தீங்கன்னு பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப முக்கியம். இது மானம் கிட்ட பொழப்பா இல்ல? அப்போ உனக்கு ஓட்டு தான் வேணும், தெரியுதா? ஓட்டு, அதுவும் திருட்டுத்தனமான ஓட்டு. ஒரு இறந்து போனானுங்க, ஒரு அறிக்கை நீ வெளியிடல. சரி, அறிக்கை வெளியிடல, ஓகே விடு. மாநாட்டுல அவ்வளோ 7.5 கூட்டியிருந்தானுங்களே, நீ பார்த்துன்னு தானே இருக்க. உன் பேச்சு முடிவுல தங்கங்களா, சிங்க குட்டிகளா, சிங்க பெண்களா வந்துட்டீங்க, பார்த்து போங்க வீட்டுக்கு போங்க. எது ஒரு நல்ல தலைமை சொன்ன. ஏன்னா நீ வச்சுன்னு இருக்கிறதுலாம் தற்குறி குஞ்சு. நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நான் அதை பத்தி யோசிச்சுனே இருப்பேன். என் கவனம் ஃபுல்லா உங்க மேலதான் இருக்கும். சிங்க குட்டிகளா பார்த்து போங்க. வீட்டுக்கு பொறுமையா பார்த்து ரீச் ஆகணும். ஒரு வார்த்தை நீலாம் தலைவன். ஏன் அந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லனா பேப்பர்ல எழுதல? இவங்க ஏன்பா இன்னும் புரிஞ்சுக்கல? இதே பேப்பர்ல எழுதி வச்சிருந்தா அத அப்படியே வந்து ரைமிங்கா படிச்சிருப்பாப்ல. மனுஷனா இருந்தா இதெல்லாம் தெரியணும்யா. மனுஷன் இல்ல, ஒரு ரோபோ. சிட்டி ரோபோ பாத்திருக்கேன், இந்திரன் 2.0. ஏன்னா அந்த கலெக்ஷனை பிரேக் பண்ண போறாரு. ஆமா, பரவாயில்ல, சூப்பர். ரோபோ மாதிரி எழுதி வச்சத மட்டும் தான் படிக்க தெரியும். அந்த எழுதி வச்சதுல வேற இருக்குது. லெஃப்ட்ல திரும்பி பார்க்கவும், ரைட்ல திரும்பி பார்க்கவும், ஆக்ரோஷமாக பேசவும். உண்மை எழுதி இருக்கு, நான் பார்த்தேன். ஆக்ரோஷமாக பேசவும், மக்களை பார்க்கவும், எல்லாம் கரெக்ட். ஆனா விஜய் அந்த குடும்பங்களுக்கு ஒரு உதவி. இப்ப எஃப்ஐஆர் வந்துச்சு, எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்படியா? இதை சொல்லியா? நானு இன்ஸ்டாகிராம் பதிவுல இதை மறந்துட்டேன். எஃப்ஐஆர் போட்டாரு சார் மேல. அந்த பையன் ஒருத்தன் சரத்குமார்ன்ற ஒரு பையனை தூக்கி கடாசினிங் பாரு, ஃபுட்பால் மாதிரி. அந்த பையன் அவங்க அம்மாவோட போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டான். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும்ல. அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா யாருப்பா பொறுப்பு? ஏங்க, அவன் செத்து போயிட்டான், யார் பொறுப்பு இப்போ? நீங்க தானே நிகழ்ச்சி ஆர்கனைசர். கண்டிப்பா. Who is the head of that நிகழ்ச்சி? விஜய். மிஸ்டர் விஜய் மாமா, you are the head of that நிகழ்ச்சி. போடு, உன் மேல கேஸ போடு. கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க, குன்னத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க கம்ப்ளைண்ட, அங்க எஃப்ஐஆர் போட்டாச்சு. விஜய் பிளஸ் 10 பவுன்சர். உலக வரலாற்றிலேயே ஒரு அரசியல் தலைவர், அவங்க தலைவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரே குபேரம் தான். அதுவும் அந்த பையன் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறான். அவன் வந்து இந்த விஜய் கட்சிக்காரங்க த்ரெட்னிங் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, ஒரு வீடியோல அவங்க அம்மா சொன்னாங்க, இது மாதிரி என் பையனை நீங்க இப்படி பண்ணிருக்கீங்களே, அவன் செத்து போனா யாரு காரணம் அப்படி இப்படின்னு கேட்ட உடனே அந்த வீடியோவை பத்தி நம்ம போன வீடியோல பேசணும். பேசின உடனே அந்த பையனை மிரட்டி விஜய் கட்சிக்காரங்க, டேய் உங்க அம்மா பேசுறது தப்புன்னு சொல்லி நீ ஒரு வீடியோ போடுறான்ட்டு. அவனும் சரி, யாரா இருந்தாலும் அவன் கட்சி, அவன் தலைமை, அதுக்காக அவன் என்ன பண்ணிருக்கான், இல்லங்க நான் இல்லங்க அந்த வீடியோ எங்க அம்மா பேசுறதுலாம் தப்புங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டான். எதுக்காக பேசினா? உனக்காக, உன் கட்சிக்காக. சரி, தலைமை பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்ற நோக்கத்துல நான் பேசினேன். ஆனா என்ன அந்த கட்சியில இருந்து ஒருத்தரும் போன் போட்டு தம்பி எப்படி இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. எப்படி கேட்பானுங்க? அது எந்த கட்சி? தாவேகாவா? என்ன மிரட்டினாங்களே தவிர்த்து தம்பி நல்லா இருக்கியா, எப்படி இருக்கியா, ஏன் விஜய் ஒரு போன் போட்டு கேட்க வேண்டியதானே? இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது நான் இல்லை அது வேற பையன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்மளால கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். கட்சி தலைமையில இருந்து எனக்கு யாரும் ஃபோன் பண்ணி எதுவும் விசாரிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் கிடையாது. ஏன் என்ன நடந்துச்சு போச்சு அப்படின்னு எதுவுமே கேட்கவே இல்லை. அவங்க உனக்கு ஏதாவது பிரச்சனை நடந்ததா, இல்லை நீ தானே அந்த பையன், இல்லை வேற பையனா, எதுவுமே எனக்கு கேட்கவே இல்லை. எதுக்கு நீங்கள் நியூஸில் செய்தியை போட்டீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. உடனே கேட்டுட்டு ஃபோனை உடனே கட் பண்ணிட்டாங்க. மற்றபடி எனக்கு எதுவும் விசாரிக்கவே இல்லை.
ஏன் புஷி ஆனந்த் ஒரு போன் போட்டு பேச டைம் இல்லைங்க, எங்களுக்கு வேற வேலை இல்ல. இவங்க கேட்கல, அவங்க யாரும் என்ன மதிச்சு கூட கேட்கல. ஏன் உயிரை பொருட்படுத்தாத இந்த தலைவர் கட்சியில நான் இருக்கணுமா? எஸ், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். இத வந்து எல்லாரும் சொல்லணுங்க. எல்லாம் வந்தானுங்க பாருங்க கூட்டத்துல இருக்கிறவங்க. உண்மைதானங்க. இப்போ இதே அவங்க மதிச்சு ஒரு போன் போட்டு கேட்டு இருந்தா ஆமா. அவன் மனசுல வந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். ச்சே, நம்ம தலைவரை எதிர்த்து நம்ம கம்ப்ளைண்ட் தரணுமா? ஆனா அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டான். கண்டிப்பா. ஆனா நீங்க ஒரு வார்த்தை மதிக்காதனால அவனா வாண்டடா போயிட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். ஆனா நீங்க இப்ப என்ன தெரியுமா சொல்லுவீங்க? என்னது? திமுக தான் காரணம். திமுக தான் காரணம். திமுக வந்து அந்த பையனை குத்தி விட்டு நீ மதிச்சு போன் போட்டு அவன் ஏன் போறான்? அவன் கம்ப்ளைண்ட்டே குடுத்துருக்கான். கண்டிக்கவே இல்லையப்பா. எப்படின்னா போ. எனக்கு அந்த அம்மா பேசும்போது சொல்றாங்க, எங்க என் பின்னாடி பாருங்க, நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம், எங்களுக்கு எந்த கட்சி சப்போர்ட்டும் இல்ல, என் பையன் உயிர் எனக்கு முக்கியங்க. கரெக்ட் தாங்க. இது என்னது இது? எங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்க. நீங்க ஒண்டி மேடையில உங்க அம்மா அப்பாவை அப்படியேப்பா நடிப்பு. அதுவும் நடிப்பு. நான் நடிப்பு. வீட்டுக்கு போனா அம்மா அப்பாவை மதிக்கிறது கிடையாது. அந்த அம்மாவும் அப்பாவும் எப்படி கதறினாங்கன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். நீங்க வந்து நடிச்சீங்களே, எதுக்காக? ஓட்டுக்காக நடிச்சீங்க. அதான் எதுக்காக நடிச்சீங்கன்னா நாங்க சொல்லி கண்டிப்பா இதே குடும்பத்தோட இருக்கணும், குடும்பத்தோட பழகணும், அதெல்லாம் கொஞ்சமாச்சு. சரி, இந்த பையனுக்கு வந்த நிலைமை இப்போ எல்லாம் கமெண்ட் லைக் போட்டு திட்டானுங்களே, அவங்களுக்கு வருமா வராதா? கண்டிப்பா 100% வரும்ல. அவங்களும் பசங்க தானேப்பா, அவனும் கட்சி தானே வந்தான். சோ அந்த பையன் போய் கம்ப்ளைண்ட் குத்தனால இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. விஜயும் அவரோட பவுன்சர் 10 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எஃப்ஐஆரும் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சபடி இப்போ செக்ஷன் 115(2) BNSல போட்டிருக்காங்க. அது வந்து பெயிலபிள் அஃபென்ஸ் தான். சோ பெருசா விஜய் சார் வந்து பயப்படலாம் தேவையில்ல. போலீஸ் எல்லாம் உங்க வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டி நின்று உங்களை அரெஸ்ட் எல்லாம் பண்ணாது. சீமான் அளவுக்கு எல்லாம் பில்டப் கொடுக்காதீங்க. சோ பெயிலபிள் அஃபென்ஸ் தான், பெயில் குத்துருவாங்க. சோ பிரச்சனை இல்ல. இருந்தாலும் எதுக்கு பாவம்? ஆனா உண்மையா எல்லாரும் பாவம். வந்து ஒரு அறிக்கை விடுங்க, ஏன்னா ஒரு நிதி உதவி செய்யுங்க. ஏன்னா பெருசா தேவையில்ல. அடிப்பட்டவனுக்கு வந்து ஒரு 5 லட்சம் கொடுங்க. ஏங்க இறந்து போன குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கொடுக்க முடியாது அவங்களால? ஃபேக்ல வந்து வியூஸ் வாங்குறதுக்கும், ஃபேக்ல லைக்ஸ் வாங்குறதுக்கும், ஃபேக்ல கமெண்ட் வாங்குறதுக்கும் இந்த மானங்கெட்ட பொழப்பு நமக்கு எதுக்கு விஜய் மாமா? அதுக்கு காசு கொடுப்பீங்க, இதுக்கு காசு கொடுக்க மாட்டீங்களா? இத கேட்டா தப்புன்றீங்க. எல்லாரும் கேட்கணுங்க. இத அறிவு இல்லையா உனக்குன்னு கேட்கணும். மானம் இல்லையா உனக்கு? எப்படியா தமிழ்நாட்டை காப்பாத்த வர, தமிழ்நாட்டுல மாற்றம் கொண்டு வர, இதான் மாற்றமா? இல்ல நான் கேக்குறேன். பிபி தாங்க ஏறுது. பிபி ஏறுதுல